திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல விநாயக பெருமானை முதற்கண் பிரார்த்தனை பண்ணி இந்த குரோதி வருஷத்தினுடைய நாள் வகுப்பு ஆரம்பிக்கின்ற இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல விநாயக பெருமான் நிறைந்த திருவருளை பொழிந்து தடைகளை நீக்கி எங்களுடைய அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தினுடைய செயற்பாட்டிலும் எங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் சித்தியை உண்டாக்கி திருவருள் புரிய வேண்டும் என்று வல்லவை மணவாளனை பிரார்த்தனை பண்ணி பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருளை வேண்டி எங்களுக்கெல்லாம் நல்லருளை புரிய வேண்டும் இந்த குரோதி வருஷத்திலே என்று பிரார்த்தனை பண்ணி இப்போது நாங்கள் இன்றைய நாள் வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கை விநாசித்தம்பி புலவர் ஐயா அவர்களையும் அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தை வழிநடாத்திய எங்களுடைய முன்னோர்கள் சைவப்புலவர்கள் எல்லோருடைய திருவடிகளை நினைத்து குருவருள் திருவருள் மாதா பிதா குரு தெய்வ அருள் அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருகுமை குளமிகு கரியது படிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி பலமுறை இறைய எடுக்கும் மாக்கதை தமிழ் செய்யுளால் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட கடக்கையந்துடைத்தாள் செவினீள் முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியச் சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்யும் வரதர் பொற்றாள் தொழம் உருவாய் அருவாய் உடலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆயகனை கண்ட 64 உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பளிங்கு வாராதிடர் வான்முகில் வளாது மிகமலி வளம் சுரக்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்களும் பள்ளி மல்க மேன்மைகொள் தெய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர பார்வதி ஹரஹர நம பார்வதி ஹரஹர மகாதேவ ஹரஹர நம பார்வதி ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர் போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். மீண்டும் விநாயக பெருமானையும் பார்வதி பரமேஸ்வரனையும் குலதெய்வம் குருநாத சுவாமியையும் ஆத்மீக குருவள்ளல் அருக்க விநாசித்தம்பி புலவர் ஐயா அவர்களையும் இந்த வேளையில பிரார்த்தனை பண்ணி இந்த நிகழ்வை சிறந்த முறையிலே இன்றைய வகுப்பை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற சைவ புலவர் ஆனந்தி ஏரட்னம் அவர்கள் எங்களுடைய அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தினுடைய உபதிர்வு செயலாளர் அவர்கள் இப்போது இன்றைய நெறிப்படுத்தல் உரையை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மற்றும் இந்த சைவப்புலவர் சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சைவப்புலவர் கமல்நாதன் ஐயா அவர்களே மற்றும் சைவப்புலவர்களே பயிற்சியார்த்திகளே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எல்லோருக்கும் குரோதி வருடம் நன்மைகளை வழங்க வேண்டும், சிறப்புகளை வழங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று நாள் வகுப்புகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். முதலாவதாக திருவருட்பயன் விரிவுரையை சைவப்புலவர் சங்கத்தின் தலைவர் சைவப்புலவர் சி.க. கமல்நாதன் அவர்கள் வழங்குவார்கள்.
தொடர்ந்து விரிவுரைகள் இடம்பெறும். ஆகவே முதலாவது விரிவுரையாக திருவருட்பயன் தொடர்பான விரிவுரையை வழங்குமாறு சைவப்புலவர் ஸ்ரீகா கமல்நாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார். நன்றி சைவப்புலவர் ஆனந்தி ஏரட்டம் அவர்களே. இந்த நிகழ்வை சிறந்த முறையிலே ஒரு இணைப்பாளராக இருந்து நீண்ட காலமாக நெறிப்படுத்தி வருகின்ற அவருடைய பணி காலத்தால் அழியாத மகத்துவமான பணியாக கருதப்படுகிறது. அந்த வகையிலே எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளேஸ்வரியன் தானியம் போல் சில சௌபாக்கியங்கள் நிறைவாக கொடுத்து மன தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் திருவருள் ஞானங்களையும் வழங்கி நல்லொரு புரிய வேண்டும் என்று இந்த வேளையிலே சைவப்புல ஆனந்தி ஏரட்டம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரோதி வருஷ வாழ்த்துக்கள். மற்றும் மிக சிரமமான வேலைப்பழுக்கள் மத்தியிலே எங்களுடைய சங்கத்துக்கு ஒரு உயிர் துடிப்பு கொடுத்து, நான் சொல்லுவேன் மிகவும் உயிர் துடிப்பு ஒன்று கொடுத்து சங்கம் வீறு நடை போட்டு இயங்குவதற்கு மிக காத்திரமான பங்களிப்பு செய்வர் திருமதி கமலா ரவீந்திரன் அவர்கள். அவருடைய பணியும் காலத்தால் அழியாத பணி. நாங்கள் எப்போதும் உள்ளத்திலே நினைக்கக்கூடிய ஒரு அரிய சேவையை எனக்கு சொல்கிற போது கண்கலங்குகிறது. அது ஆனந்த கண்ணீர். என்னென்று சொன்னால் திருமதி கமலா ரவீந்திரன் அவர்கள் மிக சிறந்த பணி. நான் எந்த விஷயத்தையும் திருவருள் உத்தரவில்லாம் செய்யறதில்லை. உண்மையாக அவரை வாழ்த்த வேண்டும் என்று மனம் சொல்லுகிறது. அப்ப எங்களுடைய ஒரு தொழில்நுட்ப உதவி மட்டுமல்ல, அவர் மிக இந்த வகுப்புகளை எல்லாம் பெர்மனண்டாக யூடியூப்பிலே ரெக்கார்ட் பண்ணி ஆவணப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு மகத்துவமான பணியையும், அதே போல சங்கத்துக்கு அவர் நிறைய பணிகள் செய்வதற்கு தன்னுடைய அன்பர்களை எல்லாம் வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற தன்னோடு இணைந்த குழாமை மிகச் சிறப்பாக கச்சிதமாக வெளிப்படுத்தி திருவருள் பொங்க வழிவகுக்கின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அவர்களுக்கும் இந்த வேளையிலே மிகுந்த திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஆயுளேஸ்வரியன் தானியம் போல் சில சௌபாக்கியங்களுடன் நிறைவாக அவர் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி, இந்த வகுப்பை எடுப்பதற்கு தொடர்ந்து இங்கே சைவப்புலவர் ஆனந்தி ஏரட்டம் அவர்கள் வகுப்பெடுக்க இருக்கிறார்கள். அதே போல சைவப்புலவர் லீலாவதி அருளை அம்மையா அவர்கள் எடுக்க இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் கூட இந்த வேளையில இறைவன் நிறைந்த திருவருளை கொடுத்து இந்த குரோதி வருஷத்திலே அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி, இந்த வகுப்பிலே பங்கு பற்றி இருக்கின்ற மதிப்புக்குரிய சைவ புலவர், இளஞ்சைவ புலவர், தேர்வு நாடிகள் மற்றும் இந்த சைவ சித்தாந்தத்தை ஆழமாக அகலமாக கற்று அதற்குள்ளே ஊறி பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் கூட இந்த வேளையிலே குரோதி வருஷ மங்களகரமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் எல்லா வகையிலும் நிறைவாக அமைந்து நாங்கள் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் சுபீட்சமான வாழ்வும் மிக முக்கியமாக மன நிம்மதியான வாழ்க்கையின் தந்து திருவருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையிலே இந்த சித்திரை தாயை பிரார்த்தனை பண்ணுகிறோம். சித்திரையை ஒரு பெண்ணாக கருதி சித்திரை மாதாவாக சித்திரை தாயாக முன்னோர்கள் உவமித்து வழிபாடு செய்தார்கள். அதற்கு காரணம், இந்த சித்திரை பிறந்த உடனே உங்களுக்கு தெரியும், மரங்கள் எல்லாம் இலைகள் கொட்டி இப்போது இலை துளித்திருக்கிறது. அது எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சித்திரை மாதம் என்னத்தை எங்களுக்கு காட்டுகிறது என்றால், பழைய நினைவுகளை எல்லாம் நீ உதிர்ந்து தள்ளிவிடு, அனுபவத்தை எடுத்துக்கொள். ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலே காலம்தான் மிகப்பெரிய ஒரு மருந்து. இந்த காலம் போக போக நாங்கள் எத்தனையோ வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், எங்களோட குடும்பங்கள் நடந்த இழப்புகள் எல்லாவற்றையுமே நாங்கள் மறந்து போவோம். அப்ப காலம் போக போக, அதாவது காலத்தை போல ஒரு மருந்து உலகத்திலே எதுவும் இல்லை. இது கால தத்துவ புருஷ தத்துவம். இதை இறைவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அப்ப இந்த காலம் போக போக எங்களுக்கு பழைய கெட்ட நினைவுகள் அதுகள் எல்லாம் இல்லாமல் போய் நல்ல நினைவுகள் துளிர்க்கிறது. ஆகவே இந்த சித்திரை மாதம் எங்களுக்கு இந்த இலை மரங்கள்ல இலை கொட்டுவதை பார்க்கிறோம். கொட்டி மரம் வெறுமையா நிற்கிறது. ஆனால் 2-3 நாள் இப்போது பார்த்தால் எல்லாம் வேம்பு உட்பட எல்லா மரங்களும் துளித்து பூத்து குலுங்க போகுது. இன்னும் கொஞ்ச காலத்தால வைகாசி, இந்த சித்திரை கடைசி வைகாசியில பூத்து குலுங்க போகுது.
அந்த பூத்து குலுங்குற நேரத்திலான் வைகாசி விசாகத்திலே முருகப்பெருமான் திருவவதாரம் செய்தார் என்று புராணங்கள் சாத்திரங்கள் சொல்லுகிறது. தமிழ் கடவுள், சைவத்தையும் தமிழையும் வாழ வைக்கின்ற கடவுள் முருகப்பெருமான். அதனாலேதான் யாகத்தினுடைய இறுதியிலே எந்த தெய்வத்துக்காக வழிபாடு செய்தாலும் யாகத்தினுடைய பூர்த்தியிலும் வழிபாட்டினுடைய பூர்த்தியிலும் சுப்பிரமணியம் 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 என்று 3 முறை சொல்ல வேண்டும். பிரம்ம ஞானத்தை வளர்ப்பவர் முருகப்பெருமான். அந்த தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிநாதனாகிய குருநாதர் வைகாசி விசாகத்திலே திருவவதாரம் செய்தார். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய ஆலயம் 12 வருஷம் இந்த கும்பாபிஷேகம், நான் வைகாசி விசாகத்திலே கும்பாபிஷேகம் செய்யணும் என்று மிக நீண்ட காலம் நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்த வருஷம்தான் ஒரு குற்றமும் இல்லாமல் புதன்கிழமை சதுர்த்ததி திதியோடு விசாகம் சேர்ந்து வருகிறார். அதாவது எத்தனையோ மகா சிவராத்திரி செய்த பலன் உண்டு சதுர்த்ததி திதியோட விசாகம் சேர்ந்து வருவது. சதுர்த்ததி சிவனுக்குரியது. மாத சிவராத்திரி நாள் சதுர்த்தசி. அந்த மாத சதுர்த்தசி மாத சிவராத்திரி சித்திர இந்த வைகாசி மாத சிவராத்திரியோ அது 12 சிவராத்திரியை பிடிச்ச பலன் உண்டு, பெரிய சிவராத்திரி. அதோட சேர்ந்து விசாகம் கூடி வருகிறது. அப்ப இந்த முருகப்பெருமான் இந்த பூத்துக்குளங்கிற காலத்திலே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சைவத்தையும் தமிழையும் காத்தார். தமிழ் தந்த தெய்வம். அப்ப அப்படிப்பட்ட சிறப்புகளுக்கெல்லாம் இந்த சித்திரத்தாயை நாங்கள் வணங்குவோம். அதான் கால தத்துவ புருஷ தத்துவம் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த காலம் எங்களுக்கு மிகப்பெரிய மருந்து. காலம் போக 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 நாங்கள் பழசுகள் எல்லாத்தையும் தேவையில்லா எல்லாத்தையும் மறந்து போயிடுவோம். புதிய நினைவுகள் புத்துணர்ச்சி அடையும். இது திருவருளுடைய மேலான ஒரு தன்மை. ஆகவே இந்த சித்திரத்தாய் எங்களுக்கு எல்லாம் அருள் புரிய வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தனை பண்ணி நாங்கள் இன்றைய தினம் சைவ சித்தாந்த சாத்திரங்களிலே மிகண்ட சாத்திரங்கள் 14 திருவருட்பயனை பற்றி எடுத்து கூற இருக்கிறோம். இந்த திருவருட்பயன் என்பது நாங்கள் உமாபதி சிவாச்சாரியார் தந்த நூல்களிலே மிக அருமையான ஒரு பொக்கிஷம். இங்க பார்த்தா தெரியும். ஆகவேதான் இந்த திருவருட்பயனை பற்றி சொல்லுகிற போது தாய்மான சுவாமிகள் சொன்னதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். குறைவிலருண் ஞான முதல் குறைவிலருண் ஞான முதல் கொற்றங்குடிகள் நரைமலத்தாட் கண்பு பெற்று நாம் இருப்பதென்னாலோ நாம் இருப்பதென்னாலோ தாய்மான சுவாமிகளுடைய கூற்று உருகி உருகி சொல்லுகிறார். அந்த அவ்வளவுத்துக்கு உமாபதி சிவாச்சாரியார் மிக முக்கியமான உமாபதி சிவாச்சாரியுடைய வரலாறுகள் முன்னுக்கு கூறப்பட்டிருக்கும். நான் நினைக்கிறேன் கொடிக்கவி பற்றி சொல்லுகிற போது இந்த கதை அந்த வரலாறுகள் கூறியிருப்பார்கள். ஆனாலும் குருவை நாங்கள் நினைக்காமல் குரு சித்திப்பில்லாமல் அந்த நூலை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல முடியாது. எந்த நூல் படித்தாலும் அந்த குருவை கொஞ்சம் தியானம் பண்ணணும். அது கவிதை நூலா இருக்கலாம், இலக்கியமா இருக்கலாம், அல்லது வேற எந்த நூலாக இருக்கலாம், ஆங்கில நூல் ஏதோ. அதுக்காகத்தான் ஓதர் அந்த நூலினுடைய ஆசிரியருடைய பெயரே முதல் தெரியணும். திருமந்திரத்தை திருமூல சொன்ன மாதிரி தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் திருமூல திருமந்திரத்தில் அழகாக சொன்னார். அப்ப நீங்கள் எந்த நூல் இது இந்த உண்மையை இன்றைக்கு பல பேர் சிந்திக்கிறது இல்ல. எந்த நூலை படிச்சாலும் அதுக்குதான் முன்னுக்கு நூலாசிரியர்கிட்ட பேர் போட்டிருக்கும். அந்த நூலாசிரியர் தியானம் பண்ணணும். தெரியாட்டிலும் அந்த பேரை சொல்லி அவரை நினைச்சு மனதுல பிரார்த்தனை பண்ணணும். அவர் என்ன நோக்கோடு அந்த நூலை ஏற்றினாரோ அந்த நோக்கு சித்திப்பு எங்களுக்கு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் இந்த நூல்களிலே இருக்கிறது. ஆகவேதான் இந்த தாய்மான சுவாமி சொல்லுகிறார். அந்த தாய்மான சுவாமியுடைய நரைமலர் நாட்கு அன்பு செய்து அந்த திருவடிகளை நினைத்து அன்பு செய்து நாம் இருப்பது என்னாலோ அதான் பெரிய நாள். ஏன் உமாபதி சிவாச்சாரியார் கொடியேற்றத்துக்கு கொடிக்கவி தந்தார். திருவருள் பயன் என்ற இந்த அற்புதமான நூலை தந்தார். அதற்கு மேலாக அவர் மிக முக்கியமாக தீட்சையினுடைய மகிமையத்தை உலகத்துக்கு உணர்த்தினார். தீட்சை சிவதீட்சையினுடைய மகோன்னதத்தை உமாபதி சிவாச்சாரியார் உணர்த்தியது மாதிரி வேற யாருமே உணர்த்தவில்லை. முள்ளிச்செடிக்கு எல்லாரும் பார்க்கத்தக்கத முத்தி கொடுத்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம். சிவதீட்சையினுடைய மிக உச்சமான ஒரு நிலை. அந்த சிவதீட்சையால எந்த உயிருக்கும் மோட்சம் கொடுக்கலாம், எதுக்கும் மோட்சம் கொடுக்கலாம் என்றதை காட்டிய பெருமை அதை போல வேற யாருமே காட்டவில்லை. ஆகவே சிவதீட்சையினுடைய கொற்றங்குடியில் அவதரித்த உமாபதி சிவாச்சாரி சிவதீட்சையுடைய மகிமையை உணர்த்தார். மிக முக்கியமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் சரி, இலங்கையிலும் சரி, அல்லது வெளிநாடுகளிலும் சரி, ஆதீனங்களை நிறுவி சைவத்தமிழ் சேவை செய்வதற்கு
நல்ல ஒரு அடித்தளமிட்டவர் உமாபதி சிவாச்சாரியார். அவருடைய நல்மாணக்கரில் ஒருவர் தான் நமசிவாய தேசிகர். அவராலே உருவாக்கப்பட்டதுதான் திருவாவடுதுறை ஆதீனம். அது இன்றைக்கு எத்தனையோ பரம்பரையை கண்டிருக்கிறது. அப்போ ஒரு ஆதீன மரபு சைவத்தமிழ் மரபிலே திருவாவடுதுறை ஆதீனத்தை உருவாக்குவதற்கு மூலமாக இருந்த உமாபதி சிவாச்சாரியார். ஆகவே அவருடைய திருவடிகளை நினைத்து திருவருளை தர வேண்டும். இந்த வேளையிலே என்னுடைய குரு சொல்லுவார், அவரை நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன். வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆளிமுகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனு கோர்வங்கிருந்தவள் வாழி சிவசக்தி மலர்பதம் வாழ்கவே. திருவருட்பயனுக்குள்ள சிவசக்தி வேலை செய்கிறது. அந்த மலர்பதம் திரு சிவசக்தியை பாதத்தை பிரார்த்தனை பண்ணோம். அதே போல தவணரை காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவழி போற்றுவாம் என்று குருநாத சுவாமியையும் பிரார்த்தனை பண்ணி கொண்டுதான் நாங்கள் குருவர்களோடு திருவர்களோடு இந்த நூலுக்குள்ளே இறங்கலாம். ஆகவே உமாபதி சிவாச்சாரியாருடைய வரலாறை நான் இதற்கு மேலே விரிவாக கூற தேவையில்லை என முன்னுக்கு கூறியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை அதை சிந்திக்க வைத்திருக்கிறேன். அவருடைய குரு பூஜை ஒரு விசேஷம் இந்த சித்திரமான் தான் வருது. சித்திரை அத்தத்திலேதான் உமாபதி சிவாச்சாரியார் சிவபதம், அதாவது இறைவனோடு இரண்டரை கலந்தார் நடராஜ பெருமானும். இந்த சித்திரை அத்தம் ஒரு இன்றைக்கு திங்கட்கிழமை, அடுத்த திங்கட்கிழமை, இந்த மாதம் அடுத்த திங்கட்கிழமை 22ஆம் தேதி 4ஆம் மாதம் 2024 அடுத்த திங்கட்கிழமை அத்த நட்சத்திரம் வருகிற திங்கட்கிழமை உமாபதி சிவாச்சாரியாருடைய குரு பூஜை. அப்ப நாங்கள் அவருடைய குரு பூஜைக்கு முன்பு நான் முன்னு சொன்னேன், சைவ சித்தாந்தம் நூல் படிக்கிறதுக்கு ஒரு விதி இருக்கு. திருவருட்பயன், திருவருட்பயனால சிவப்பிரகாசம், சிவப்பிரகாசத்தால சிவஞான சித்தியார், சிவஞான சித்தியாரால முதன் நூலாகிய சிவஞான போதம். இது நாங்களுக்கு தெரியணும். முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். இப்ப நான் கீழே சார்பு நூல், வழிநூல், முதன் நூல் என்று போகிற போதுதான் சித்தாந்தம் தெளிவடையும் என்பதை முன்னோர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருக்கிறார். ஆகவே திருவருட்பயன் தெரியாமல் நாங்கள் சித்தாந்த சாஸ்திரத்திலே முழுமை பெற முடியாது. அது உமாபதி சிவாச்சாரியாருக்கு நடராஜ பெருமான் கொடுத்த திருவருள் என்றுதான் நினைக்கிறேன். குறள் வெண்பா அடியிலே மிகச் சுருக்கமாக 2 அடிகளிலே திருக்குறள் எவ்வளவோ மகிமைமிக்க அற்புதங்களை எடுத்துச் சொல்வது போல மிகவும் மகோன்னதமான சிறப்புகளை தருகின்ற பெருமைக்குரியது இந்த திருவருட்பயன். இலகுவா பாடமாக்கலாம், இலகுவா ஞாபகம் வச்சிருக்கலாம், இலகுவா ஒரு 4-5 தரம் திரும்ப திரும்ப படிக்க பொருள் விளங்கும். இப்ப இதுல நீங்க சில பேர் நினைக்கலாம், இளஞ்சைவ புலவருக்குத்தானே இது இருக்கிறது, சைவ புலவர்களுக்கு தேவையில்லையே ஒன்று நீங்க நினைக்க கூடாது. அதான் நீங்க சிலது விடுற தவறு. எங்களுடைய சிலபஸிலே, எங்களுடைய பாடத்திட்டத்திலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். உண்மையிலே நீங்க சைவ புலவர் என்பதை முழுமையான தகுதி பெறுவதென்றால் நீங்கள் முதலிலே இளஞ்சைவ புலவர் எழுதி சித்தி அடைந்து பின்பு சைவ புலவர் எழுதி சித்தி அடையும். இப்ப நான் எல்லாம் எழுதுற காலத்திலே நான் பல்கலைக்கழகத்துல இருந்த போதும் நேரடியா சைவ புலவர் எழுதி இருக்கலாம். ஆனா நான் அப்படி எழுத இல்லை. முதல் இளஞ்சைவ புலவர் எழுதி இளஞ்சைவ புலவரிலே மிகச்சிறந்த சித்திகளை பெற்று எங்களுடைய ஜைவ புலவர்களாலே முன்னோர்களாலே வாழ்த்து பெற்று அதன் பின்பு அடுத்த வருடம்தான் நாங்கள் சைவ புலவர் சோதனையை எழுதினோம். என்னை பொறுத்தவரை பல்கலைக்கழகத்தில் அப்ப நான் படிச்சு கொண்டிருந்தபடியா நேரடியாக நாங்கள் சைவ புலவர் எழுதி இருக்கலாம். ஆனா நான் அப்படி எழுதவில்லை. ஏனென்றால் ஒரு சைவ புலவருக்குரிய முழுமை பெற வேண்டும் என்றால் 2 பாடத்திட்டங்களும் முழுமையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இளஞ்சைவ புலவர் பாடத்திட்டமும் சைவ புலவரும். சில பேர் என்ன 2 கேட்கிறேன் நாங்கள் இப்ப விடுத்திருக்கிறோம். ஆனா உண்மையிலே எங்களுடைய சிலபஸின் படி, எங்களுடைய பாடத்திட்டத்தின்படி இளஞ்சைவ புலவர் எழுதி அதுல இருக்கிற பாடப்பகுதிகள் எல்லாம் தேர்ச்சி அடைந்த பிறகு சைவ புலவரை படிச்ச உடனேதான் 14 மெய்கண்ட சாத்திரம், லக்கண நூல்கள் எல்லாம், திருமுறைகள் எல்லாம், அதே போல கலைகள், மற்றது ஏனி எல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அவை இந்த திருவருட்பயன் கட்டாயமாக நீங்கள் எல்லாத்தையும் பாடமாக்கி இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், நீங்கள் சிவஞான போதத்திலே எழுதுற போதோ, வினாவுக்கு விடை எழுதுற போதோ, சிவஞான சித்தியாரில் விடை எழுதுற போதோ, இதிலே சில அடிக்குறிப்புகளை கொண்டு அங்கே போட்டு எழுதுகிற போது அந்த விடை மிகவும் காத்திரமான திறமான விடையாக இருக்கும். நான் திருத்துற போது அப்படி எழுதுற போது அவர்களுக்கு உண்மையில கூட புள்ளி போடுறோம். ஏனென்றால் கம்பேர் பண்ணி ஒப்பீட்டாய்வு அடிப்படையிலே
ஏனைய மேற்கோள்களை காட்டி ஒருவர் எழுதுகிற போதுதான் அது ஒரு ஆய்வு நோக்கான விடையாக இருக்கு. அவை திருவருட்பயன் எல்லாரும் பாடமாக்கி இருக்க வேண்டும், அதனுடைய பொருள் தெரிஞ்சிருக்க வேண்டும், அது எங்க கொண்டு போய் உரிய இடங்களிலே பயன்படுத்துகிறது என்பதிலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இது மிக முக்கியம். ஆகவே திருவருட்பயன் யாருக்கும் தேவையில்லைன்னு விடுத்திடக்கூடாது. சைவப்புலோர் எழுதுறவர்களுக்கெல்லாம் பல இடங்களிலே மேற்கோள் காட்டுவதற்கு தேவை. ஆகவே அதை சிந்தித்துக் கொண்டு இந்த திருவருட்பயன் மாவதி சிவாச்சாரியாரை நாங்கள் சிந்தித்துக் கொண்டு இதிலே நாங்கள் இந்த நூலினுடைய பெயரை பார்க்க வேண்டும். அடுத்தது இதுவும் அடுத்த நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு நூலை படிக்கிறதுக்கு ஒரு மெதடாலஜி இருக்கு, ஒரு முறையியல் இருக்கு. இதுக்கும் அந்த முறையியல் இருந்தா தான் சரியா வேலை செய்யும். ஒரு நூலை படிக்கிற போது நூல் ஆசிரியரை முதல் தியானம் பண்ணணும். அவரை தெரியாட்டிலும் அந்த பேரை சொல்லியாவது அவர் தியானம் பண்ணணும். இரண்டாவது அந்த நூலினுடைய பெயரை விளங்கி கொள்ளவும். கனவே எடுத்துக்கொண்ட உடனே உள்ளுக்குறாங்கி நம்ம புத்தகத்தை படிக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வைத்திருக்கிறார்கள். எல்லா நூலுக்கும் ஒரே பேர் கிடையாது. அது அந்த திருவருளோட வேலை செய்கிற போது அந்தந்த பெயர்கள் வைக்க, அந்த பெயரினுடைய பொருள் தெரிய வேண்டும். இறைவனுடைய உத்தரவோடுதான் இந்த திருவருட்பயன் என்ற பெயரை அவர் வைத்திருக்கிறார். திரு என்பதற்கு உங்களுக்கு தெரியும் நிறைய பொருள் இருக்கு. பொருள் இருக்கிறது என்பதை விட திரு என்ற நாம் மதிப்புக்கு பயன்படுத்துகிறோம். அதை விட உயர்வு, சிறப்பு, லட்சுமி கடாட்சரம், விநாயக பெருமானுடைய திருவருள், பார்வதி பரமேஸ்வருடைய திருவருள், இப்படியெல்லாம் நிறைய சிறப்புகள் திரு என்பதற்கு உண்டு. மங்களகரமானது, எத்தனையோ அளவு கடந்த பெருமை. அப்ப திருமுறை என்றதுக்கு பெருமை, திரு சேர்றது, திருவருள், திருவருட்பயன், இப்படியெல்லாம் நிறைய இருக்கிற பெருமை நான் பார்க்கிறேன். அப்ப இந்த திருவருட்பயன் என்பது இங்கே திருவருள் இறைவனுடைய மிகவும் மகோன்னதமான சக்தி திருவருள் சக்தி. இந்த திருவருள் சக்தியை மிஞ்சினது எதுவுமே கிடையாது. இப்ப சிவபெருமானா இருந்தாலும் முழுமுதற் கடவுளாக இருந்தாலும் அவருடைய திருவருள் சக்தி தான் எங்களை ஈடேற்றுகிறது. சிவன் நேரடியா இறங்கி வர மாட்டார். அவர் ஆதியும் அந்தவும் இல்லாத பரம்பொருள். நாங்கள் சிந்தனையாலே கூட நினைச்சு பார்க்க முடியாது. மாணிக்கவா சுவாமிகள் அழகா ஒரு இடத்திலே சொல்லுகிறார், சொற்பதங்கடந்த தொல்லோன் காண்க சிந்தையும் செல்லா சேட்சியன் காண்க. சிந்தனையால கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கடவுள் சிவபெருமான். ஆகவே அவர் சொல்றார், சொற்பதங்கடந்த தொல்லோன் காண்க, சொற்பதங்களால வர்ணிக்க முடியாது. சிந்தையும், அதுக்கு மேல நாங்கள் பெருசு நினைக்கிறோம், சிந்தையில நினைக்கிற ஒரு விஷயம், சிந்தையும் செல்லா சேட்சியன் காண்க. ஆனால் அந்த சுவாமி பக்தி வலையில் படுவோன் காண்க. பக்தி என்ற வலைக்குள்ளே அவர் அகப்பட்டு விடுவார் என்று கூறப்படுகிறது. ஆகவே பக்தி வலையில் படுவோன் காண்க என்று சொன்னார். இந்த பக்தி வலையில படுவோன் என்று சொல்கிற போது அந்த பக்தி என்ற வலைய ஒரு வலையை கொண்டு கடல்ல இருக்கிற மீனை பிடிக்கிறோம். கடல்ல இருக்கிற மீனை வலைய வீசி பிடிக்கிறோம். மீன் எல்லாம் வலையக்குள்ளே அகப்பட்டு விடும், இழுத்தா கரைக்கு வரும். இதே போல இறைவனை பிடிப்பதற்கு பக்தி என்ற ஒரு வலை இருக்கிறது. அந்த வலையை வீசி இறைவனை அகப்பட வைக்க வேண்டும். ஆனால் அந்த பக்தி வலை வீசுகிற போது சுவாமி நேர வருவார் ஒன்றா இல்லை, அவருடைய திருவருள் சக்தி தான் எங்கள்ல வந்து படியும். அந்த திருவருள் சக்தி எங்கள்ல படிகிற போது நாங்கள் அது சுவாமியை முழுமையாக உணரக்கூடிய பாக்கியம் படிப்படியாகத்தான் கிடைக்கும், உடனே கிடைக்காது. அப்ப இந்த திருவருள், நான் நினைக்கிறேன் திருவருள் சக்தியை பற்றி நான் ஒரு கட்டுரை சைவநாதத்திலே எழுதியிருக்கிறேன். 2007 இருக்க வேண்டும். திருவருள் சக்தியை பற்றி நான் ஒரு கட்டுரை தனி சுவாமின்ற உத்தரவு இதை பற்றி எழுதுன்னு சொல்லி ஒரு முறை எழுதியிருக்கிறேன். சமந்தரையாட்ட கேட்டு அவர் சொன்னா நல்ல விஷயம் எழுதுங்க. இந்த கட்டுரை நீங்க எடுத்து வாய்ச்சி பார்த்தா திருவருள் சக்தி சிறப்பு தெரியும். அப்ப இந்த திருவருள் சக்தி ஒரு மகிமை மிக்கது. அந்த திருவருளுடைய பயனை சொல்லுகிற ஒரு நூல் தான் இந்த திருவருள் பயன். அப்ப அந்த திருவருளுடைய எண்ணத்தை சொல்லுகிறது, பயனை சொல்லுகிறது. பயன் என்பது எங்களுக்கு தெரியும், எங்களோட செயற்பாட்டிலே வினைத்திறன் விளைதிறன் என்று 2 சொல்லி இருக்கிறது. எங்களோட கல்வியிலையும் கல்வியலாளர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சொல்.
ஒன்று வினைத்திறன், அடுத்தது விளைதிறன். எந்த ஒரு விஷயத்திலையும் ரெண்டு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்ப்போம். ஒரு கல்வி அமைச்சா இருந்தான்னு, ஒரு நிறுவனமாக இருந்தான்னு, அல்ல எந்த ஒரு குடும்பத்திலே என்றான்னு, எங்கே என்றான்னு, இந்த ரெண்டையும் நாங்கள் எதிர்பார்ப்போம். அதை ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இன்புட் அவுட்புட். இன்புட் அவுட்புட் என்பார். அப்ப வினைதிறன் விளைதிறன். வினைதிறன் என்றா என்ன? எங்களுடைய செயலாற்றுகின்ற திறமை. ஒருவருடைய செயலாற்றுகின்ற திறமை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதான் அவருடைய எல்லா வகையான ஆற்றல்களும் வெளிப்படும். அப்ப வினைத்திறன் மிக நன்றாக இருக்க வேண்டும். அந்த வினைத்திறனாய செயலாற்றுகிற திறமை, இதை செய்கிறதுதான் முருகப்பெருமானுடைய கிரியாசக்தி அல்லது இறைவனுடைய கிரியாசக்தி. அது முருகனுடைய கிரியாசக்தியா இருக்கலாம், இறைவனுடைய கிரியாசக்தியும் இருக்கு. இந்த கிரியாசக்தி என்பது செயற்படுகின்ற சக்தி. சிவபெருமான் இந்த கிரியாசக்தியை கொடுத்து எங்களுடைய செயற்படு திறமையை கூட்டுவார். அப்ப நாங்கள் பாருங்க, நல்ல உழைப்பாளி நிறைய சம்பாதிப்பார், நல்ல சுறுசுறுப்பா படிக்கிறவன் நிறைய பட்டங்களை பெறுவான், சுறுசுறுப்பா வேலை செய்கிறவன் முன்னேறி கொண்டு போவான், சோம்பேறியா இருப்பவன் பேசாம. வினைத்திறன் குறைந்தால் எல்லாம் போயிடும். வினைத்திறன் கூட கூட எங்களுக்கு வரும். எங்களுடைய சமய வழிபாட்டிலும் அது முக்கியம். ஒரு சரிய தொண்டை அதிகமாக செய்யக்குள்ளே அவருக்கு திருவருள் நிறைய கிடைக்கும். வினைத்திறன் கூட செய்வார், கூட்டுவார், மெழுக்குவார், சுவாமிகாவுவார், தீவட்டி பிடிப்பார், குடை பிடிப்பார், இறைவனை புகழ்ந்து பாடுவார். வினைத்திறனை அதிகமாக எங்களோட சமயத்தில் யார் செய்கிறார்களோ அவர்கள் திருவருள் சக்தியை நிறைய பெறுவார். வினைத்திறன் குறைய குறைய அந்த திருவருள் சக்தியை பெறுவது குறையும். இதே நேரம் விளைதிறன் என்பது பயன். நாங்கள் எதையும் பயன் கருதாமல் செய்ய வேண்டும் என்று பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் வினைத்திறனோடு செயலாற்றுகிற போது விளைதிறன் கட்டாயமாக உண்டு. நீங்க பார்த்தா தெரியும், விளைதிறன் இருக்கும், அதாவது பயன் இருக்கும், பயன் இல்லாம போவார். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே கூறுகிறார், நீ எதை செய்தாலும் நிஷ்காமிய கர்மமாற்று அர்ச்சுனான்னு சொல்லுகிறார். நீ எதை செய்தாலும் நிஷ்காமிய கர்மமாற்று, பலனை எதிர்பாராமல் நீ கர்ம மாற்று. அப்ப அடுத்த நீ அர்ச்சுனன் கேட்கிறான், அந்த பலன் எங்க போகுது அப்பான்? கண்ணனிடம் கிருஷ்ணனிடம் கேட்கிறான். அப்ப நீங்க இப்படி சொல்றீர்கள், பலன் இல்லாம போவாதே. நான் சொன்னேன், ஒரு வினைத்திறனோடு செயற்படுகிற போது விளைதிறன் கட்டாயமா இருக்கும். அப்படின்னா அந்த பயன் எங்க போகிறது என்று அர்ச்சுனன் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்கிறார். கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சுட்டு சொல்றார், அது என்னிடம் வருகிறது என்றார். அது யாரிடம் வருகிறது? என்னிடம் வருகிறது என்று கிருஷ்ணன் சொல்லுகிறார். நீ செய்கிற இந்த பலனை எதிர்பார்க்காம செய்கிற அந்த பலன் எல்லாம் இறைவனை சேருகிறது, என்னை வந்து அடைகிறது. சிரிச்சு போட்டு அடுத்த கணம் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார், அதை நான் வைத்திருப்பதில்லை அர்ச்சுனா, திரும்ப உனக்கு தந்து விடுகிறேன் என்றார். எப்படி என்றால், எரிந்த பந்து திரும்பி வந்து எங்களிலே மோதுவது போல என்ன செய்கிறது? என்னிடம் வருகிறது, ஆனால் நான் அதை திரும்ப உங்களுக்கே தந்து விடுகிறேன் என்று கிருஷ்ணன் சொன்னார். ஆகவே இந்த வினைத்திறன் விளைதிறன் என்ற ரெண்டு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அம்சம் எங்களுடைய சமயக்கிரியிலும் இருக்கிறது, எல்லாத்திலும் இருக்கிறது. இங்கே இந்த திருவருளுடைய பயனை பற்றி சொல்வதாலேதான் இதுக்கு பேர் திருவருள் பயன். நான் உதாரணமா ஒரு வினா வந்தால், ஒரு அமைப்பு முறை வினாவில 3-4 கேள்வி போட்டு வருது என்று வையுங்க. வரைக்குள்ள முதலாவது கேள்வி, திருவருட் பயன் என்ற நூலின் பொருளை விளக்குக என்றா கனவே எழுத மாட்டேன். சும்மா ஒரு வரியில திருவருள் பயன் எழுதி போட்டா அரை புள்ளிதான் போடுறேன். புள்ளிய பெறுகிற தந்திரங்களை நீங்க விளங்கிக் கொள்ளணும். நான் வசதி வந்தால் இந்த கேள்விக்கு விடை எழுதுற சில மெதடாலஜியில உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நீங்கள் கனவேருக்கு விஷயம் எல்லாம் தெரியும், ஆனா நீங்க எழுதுற பிழைகளாலதான் உங்களுக்கு பாஸ் வராம போகும். நாங்கள் திருத்தேக்குள்ள நாங்கள் முறை மாறி திருத்த முடியாது. ஆகவே அந்த விஷயத்திலே கவனமா இருக்கும். திருவருட் பயனை பற்றி சொல்லுகிற போது அதை பற்றி முழுமையாக விளங்கப்படுத்த தெரிய வேண்டும். அப்ப இதுல 10 அதிகாரம் இருக்கு இந்த நூல்ல. அதுல முதல்ல இருக்கிற 5 அதிகாரமும் திருவருளுடைய பயனை பற்றி தான் கூறும். அதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்று. மன்னிக்க வேண்டும், திருவருளை பற்றி கூறும். ஏன்னா முதல் திருவருளை பற்றி கூறிட்டு அடுத்த 5 அதிகாரமும் திருவருளுடைய பயனை பற்றி கூறும். அப்ப முதல் இந்த 5 அதிகாரத்திலையும் உமாவதி சிவாச்சாரியார் என்ன சொல்கிறார் என்றால்,
திருவருளை பற்றித்தான் எடுத்து சொல்லுகிறார். ஏனென்றால் திருவருளை பற்றி அறியாத ஒருவர் அதனுடைய பயனை பெறுவதற்கு தகுதி இல்லை. திருவருளை பற்றி பூரணமாக விளங்காத ஒருவர் பயனை அடைய முடியாது. அப்ப ஒருவர் முதல் நிலையிலே திருவருளுடைய தன்மைகளை முழுவதையும் விளங்க வேண்டும். ஆனால் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன், திருவருளை பற்றி நீங்கள் புத்தகங்களை எல்லாம் படிச்சு பூரணமாக விளங்கிக் கொள்றதும் முடியாத ஒரு காரியம். அனுபவத்தாலும் இறை சித்தியாலும் சித்திப்பாலும் பெற வேண்டும். இதை திருவருளை பற்றி சொல்லுகிற போது எனக்கு ஒரு குருவினுடைய வார்த்தை, என்னுடைய அருட்கவி விநாசி தம்பி புலவருடைய ஒரு வார்த்தை வருகிறது. ஒரு வைகுண்ட ஏகாதசிக்கு நான் அளவட்டி ஸ்ரீ நாகவரத நாராயண தேவஸ்தானத்திலே சொற்பொழிவாற்றுகிற போது ஐயா எனக்கு ஒரு பட்டம் தந்து கௌரவித்தார். என்ன பட்டம் என்றால் திருவருள் வாசகர் என்று தந்தார். திருவருள் வாசகர் என்று தந்துட்டு சொன்னார், மாஸ்டர் இதை நீங்கள் நெடுகை நீ இதை பயன்படுத்தணும், மற்ற பட்டங்களை இதை பயன்படுத்தாட்டிலும் பரவாயில்லை, இதை பயன்படுத்தணும் என்று சொல்லுவார். நான் சைவ புலவரை போட்டு அடுத்த இதைத்தான் போடுவேன். அப்ப சொன்னார், இந்த பட்டம் இந்தியாவிலேயோ வேறு எங்கேயுமே இதுவரையில கொடுக்கப்படவில்லை மாஸ்டர். இந்த இதுக்கு சிறப்பு என்னவென்று அவர் விளக்கப்படுத்தினார். அப்பதான் நான் திருவருள் பயனோட பார்த்து சேர்த்து சிந்திச்சேன். அதெல்லாம் இறைவனுடைய திருவருளோட குருவழியாக கிடைத்தது. திருவருள் வாசகர் என்று சொன்னார். அப்ப சொன்னதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னார், உங்களை அறியாம உங்கள்கிட்ட திருவருள் சுரந்து கொண்டிருக்கிறதை நான் அறிகிறேன் என்றார். அப்ப இந்த திருவருளை பற்றியும் 5 அதிகாரத்திலே விளங்கப்படுத்தி விட்டு அதை உணர்ந்த பிறகு அதனால என்ன பயன் வரும் என்று ஏனைய 5 அதிகாரங்களும் சொல்லி கொண்டு போக. அப்ப இதுல நான் அடுத்த 4:40க்கு ஆனந்தி மிஸ் வகுப்படுப்பா, அப்ப அதுக்கு விட வேணும். நான் அந்த காப்பு செய்யுள சொல்லிட்டு நான் விடுகிறேன். குறைய நாங்க தொடர்ந்து பார்ப்போம். நற்கின் செரக்கன்று நன்னி கலைஞானம் கற்கும் செரக்கன்று காண். இதுதான் விநாயகர் காப்பு. குறள் வெண்பாவிலேயே காப்பும் வந்து விட்டது. இதான் நீங்க பார்க்கலாம். அவை அது ஒரு மகோன்னதமான ஒன்று. இந்த கணபதி வணக்கத்திலே நெற்கும் செரக்கன்று நன்னி கலைஞானம் கற்கும் செரக்கன்று காண். இப்ப இந்த காப்பு விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணித்தான் எதுவும் நாங்க செய்ய தொடங்கணும். இதுல நீங்க பார்த்தான் தெரியும், நற்குஞ்செரக்கன்று இங்க நல்லருளை பொழிகின்ற யானை முகத்தை குறிக்கிறது. வேளமுகம், இந்த யானை முகம் நல்லருளை பொழியும். நீங்க பார்த்தா தெரியும், ஒரு யானை முரட்டுத்தன்மை கொண்டதாக இருந்தாலும் யானையினுடைய முகத்தை பார்க்கல உங்களுக்கு முரட்டுத்தன்மை தெரியாது. பார்க்க ஒரு ஆசையா இருக்கும். அந்த கண்ணை பாருங்கோ, அந்த புருவத்தை பாருங்கோ, அந்த தும்பிக்கையை பாருங்கோ, அதனுடைய அமைப்பை பாருங்கோ, காதுகள் அசைக்கின்ற அசைவை பாருங்கோ. இந்த யானையை பார்க்கக்குள்ளே ஒரு செல்ல பிராணி மாதிரி ஒரு கருணைய பொழிகிற மாதிரி தான் தெரியும். அதான் அந்த விநாயகருடைய கடாசம். அது மதம் பிடிச்சா அதன் வேலையெல்லாம் செய்யும், அது வேற விஷயம். ஆனால் எந்த யானையை பார்த்தாலும் அது ஒரு தனித்துவமானதாக இருக்கும். அதை வச்சு கொண்டு இங்கே மாவதியார் சொன்னார், நற்கிஞ்சரக்கன்று. இங்கே இந்த நல்லருளை பொழிகின்ற யானை முகத்தை பிரணவத்தை உடைய திருமுகத்தை பிரணவமே முகத்தில இருக்கிறதான் துதிக்கையினுடைய அமைப்பு. 81,000 நரம்புகளுக்கு மேலே இருக்குன்னு விஞ்ஞானிகள் ஆய்வு செய்திருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. தும்பிக்கையில இன்னும் ஆய்வு செய்து தும்பிக்கையை பூரணமா ஆய்வு செய்து முடிய இல்லை. இந்த விஞ்ஞான உலகம் கண்டுபிடிக்க இல்லாமலும் இருக்கிறாங்க. அவ்வளவு ஆற்றல் யானை தும்பிக்கை இருக்கு. இந்த தும்பிக்கையினுடைய அமைப்பை பார்த்தா அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அது ஓம் என்ற பிரணவத்தினுடைய வடிவத்தை குறிக்கின்றது. அப்ப ஓம் என்ற பிரணவத்தினுடைய அதுலதான் அகாரம் உகாரம் மகாரம் ஆகிய 3 இருக்கு. இந்த அகாரம் உகாரம் மகாரம் என்ற 3ஐயும் சொல்லுவார்கள், படைத்தல் காத்தல் அழித்தல். முத்தொழில்தான் மிக முக்கியமானது என்று சொல்லி அதை சொல்லுவார்கள். எங்களோட தமிழ் தந்த ஒரு பெருமை அடுத்த குறள்ல அது வரும். இந்த ஆனாவிலேயே பிள்ளையார் சொல்லி இருக்கு. ஓமன்றது எழுத தேவையில்லை. இப்ப நான் வடமொழியில எல்லாம் சில பேர் கோயில்கள்ல பார்த்தா ஐயாமர் எல்லாம் வடமொழியில எழுதினோம். ஆனா அந்த வடமொழியில எழுதுறதை விட எங்களுடைய ஓமன்ற தமிழ் எழுத்துக்குள்ள சக்தி வடமொழி எழுத்துக்கு கிடையாது. நீங்க அதை உற்று பார்க்க. அதே போல எங்களுடைய ஆனாவுக்குள்ள சக்தி வேற எந்த மொழியில இருக்கிற சொல்லுக்கும் கிடையாது. அது ஹிந்தியோ அல்லது சமஸ்கிருதமோ அது ஆங்கிலமோ சும்மா ஒரு கோடு போட ஒரு கோடு போடும். ஆனா ஆனாவிலே அகார உகாரம் மகாரம் 3 இருக்கு.
படைத்தல், காத்தல், அழித்தல் இருக்கு. பிரணவம் எல்லாம் இருக்கு. ஆகவே இங்கே நெற்குஞ்சரக்கன்று. அப்ப இதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த எப்பவும் இளமையா இருக்கிறது விநாயக பெருமானுடைய ஒரு சிறப்பு. இந்த வேளமுகத்தை, இந்த யானை முகத்தை மனதிலே சிந்தித்து விட்டால் போதுமாம், வழிபடுபவர்களுக்கு அல்லல் போய்விடும், ஆனந்தம் பொங்கும், ஞாபக சக்தி கூடும், நினைத்ததெல்லாம் உடனுக்குடன் வரக்கூடிய ஒரு மகோன்னதம் உண்டாகும். அவை அந்த ஒரு பெருமை சொல்லப்படுகிறது. இந்த கலைஞானம் என்பது ஞானசாத்திரத்தை சொல்லுது. இந்த கலை ஞானம் என்ற சொல்லு ஞானசாத்திரத்தை குறிக்கும். கற்கும் சரக்கன்று காணென்றால் இந்த பிள்ளையார நினைச்சு கொண்டு இந்த ஞானசாத்திரத்தை படிக்க தொடங்கினீர்கள் என்றால் அதெல்லாம் சும்மா ஒருக்கா படிக்க படபடாண்டு தலைக்குள்ள இறங்கி கொண்டே இருக்குமா கலைஞானம். எல்லாம் அறிவு, மிக சிறந்த அறிவு. அந்த பெருமானுடைய திருவடிகளை வழிபட்டு ஞான நூல்களை நாங்கள் படித்தோமானால் தவமான பெருமை, ஒரு சிறப்பு உண்டு. அது கற்காமலே எங்களுக்கு கணக்க விளங்கப்படுத்தி கொண்டு போவார் பிள்ளையார். சிந்திக்க சிந்திக்க இறக்கி கொண்டு போவார் கலைஞானம். ஆகவேதான் சொன்னார் மாவதியார், நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான். அப்ப படிக்காம கூட நிறைய ஆற்றலை அந்த பெருமான் தரக்கூடியவராக இருக்கிறார். அவரை பிரார்த்தனை பண்ணாம நாங்க எந்த காரியத்தையும் நாங்க செய்ய முடியாது என்று இவர் குறிப்பிட்டார். இந்த பிரணவத்தில நாதம் பிந்து ரெண்டும் இருக்கு. சிவம் சக்தி நாதம் பிந்துவில நாதம் பிந்து இருக்கு. இந்த நாதம் பிந்துதான் பிள்ளையார் சுழி. அதுக்குள்ள பாம்பு வடிவம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஒரு சுழி, ஒரு கோடு, ஒரு வளைவு, ஒரு கோடு, ஒரு நாகபாம்பு மாதிரி. இந்த நாகபாம்பு தான் குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்துல இருக்கு. முக்கோண சக்கரம், பிள்ளையாருடைய சக்கரம் முக்கோணம். அந்த முக்கோணம் தான் எல்லா யந்திரத்துக்கும் ஆதாரம். நீங்க பார்த்தா அது ஒரு பெரிய ரிசர்ச்சா செய்யலாம். எல்லா யந்திரத்துக்கும் முக்கோணம் இல்லாம யந்திரம் கிடையாது. எந்த யந்திரம் என்றாலும் முக்கோணம் இருக்கு. முருகன்றையோ பிள்ளையாரையோ சிவன்றையோ எல்லாத்துக்கும். இந்த முக்கோணம் குண்டலினி சக்தி, அம்பாளுடைய யோனி அம்சம். அதுக்கு நடுவில இந்த நாகபாம்பு வடிவத்தில் குண்டலினி சக்தி இருக்கு. அந்த குண்டலினி சக்தி தான் திருவருளாக பிரபமாகி மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாதம், விசுத்தி, ஆஞ்ச, பிந்துஸ்தானம் உச்சிக்கு வந்து கைலாயத்துக்கு பெரும் சிவபோகத்தை கொடுக்குது, சிவயோகத்தை கொடுக்குது. இந்த குண்டலினி சக்திக்கு முக்கியமானவர் மூலாதார கணபதி. இங்கே நான் உண்மையிலே நினைக்கிறேன், உமாபதி சிவாச்சாரியார் அந்த குண்டலினி சக்தியில இருக்கிற மூலாதார கணபதியைத்தான் இந்த குரட்பாவிலே அவர் பிரார்த்தனை பண்ணி இருக்க வேண்டும் என்று. அந்த பிரார்த்தனை அவர் சொல்றாரு என்றால், நான் காலமேல் எழும்பி குட்டி கும்பிட்டவுடன் இந்த குண்டலினி சக்தி வேலை செய்யும். வேலை செய்து அது படிப்படியாக மேலெழும்பி கொண்டு வரைக்குள்ள கலைஞானம் எல்லாம் எங்களுக்கு விளங்கும். அப்படிப்பட்ட அந்த குண்டலினி யோகத்தை எழும்பச் செய்து ஔவையார் சொன்னார், மூலாதாரத்தின் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்ற. அப்படி அந்த கலைஞானத்தை மேலெழும்பச் செய்கின்ற ஒரு சக்தியை சிவம் சக்தியோடு சேர்த்து நாதம் பிந்துவை சேர்த்து எல்லா வகையான திருவருள் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய மகோன்னதத்தை கொடுக்கிறது விநாயக பெருமான் என்பதாலே அந்த விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணித்தான் நாங்கள் இந்த நூலை படிக்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இல்லையென்றா இந்த நூல் சித்திக்காது. ஆகவே நான் நேரத்தை கருத்திலே கொண்டு என்னுடைய நேரம் நிறைவு பெற்று விட்டது. இவ்வளவிலே இன்றைய இந்த நாள் வகுப்பு, ஆரம்ப வகுப்பை நிறைவு செய்து இதுவரையிலே இந்த விரிவுரைகளிலே பங்கு பற்றிய அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் திருவருட் சக்தி நிறைய கிடைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே பிரார்த்தனை பண்ணி, இன்றைக்கு புனர்பூச நட்சத்திரம், சப்தமி திதி, நல்ல ஒரு நட்சத்திரம். இன்றைக்கு புனர்பூச நட்சத்திரம். அதிகமான கோவில்கள் புனர்பூசம் அல்லது பூச நட்சத்திர கும்பாசம் செய்வார்கள். நல்ல நாளிலே நாங்கள் இந்த வகுப்பை ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த விரிவுரைகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தனை பண்ணி, உண்மையிலே உலகமெங்கும் இருக்கின்ற பல அன்பர்கள் சைவ சித்தாந்தத்தை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நான் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு சிவஞானம் உதிக்க வேண்டும். இந்த சிவஞானம் உதிப்பதற்கு நீங்க முதல் இந்த திருவருட்பயன்ல இருக்கிற எல்லா பாட்டு குரட்பாக்கள் ஒவ்வொரு நாளைக்கு 2 அல்ல ஒவ்வொரு பாட்டாவது பாடமாக்கி கொள்ளுங்கோ. பொருள் உங்களுக்கு பிள்ளையார் இறக்கி கொண்டு வருவார். இப்ப நான் சொன்னது மாதிரி எப்படப்படாண்டு வரும். நீங்க பாட்டு படிச்சு கொடுங்க, பாடமாக்கணுங்க. ஒரு திருக்குறள் பாடமா இருக்கிறவன் எந்த மேடையிலும் மாறி பேசி போட்டு போகலாம். அதான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திருக்குறளும்
இப்படி திருவருட்பயனில் ஒவ்வொன்றும் இப்படி முக்கியமான சிலதுல பாடமாக்கி வச்சாலே நாங்கள் பெரிய கலைஞானிகளாகி விடலாம் என்று பெரியோர் சொன்னார். ஆகவே தொடர்ந்து வரும் காலங்களில் நான் திருவருட்பயனை எடுத்து நிறைவு செய்ய இருக்கின்றேன். கமலா மிஸ் அவர்களும் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பார். எனக்கு நிறைய வேலைப்பழி. இப்ப கூட நான் 5 மணிக்கு உள்ளத்திலே நிக்க வேண்டும், 5 மணிக்கு போக வேண்டும். ஆனா நாங்கள் ஆனந்தி மிஸோட கேட்கிற 4 வகுப்பு நான் 4 மணிக்கு வாரேன்னு சொன்னேன்னா ஒரு மணித்தியாலும் பிட் போட்டிருக்கேன். 5 மணிக்கு இப்ப சாவச்சியில நான் போய் நிக்க வேணும். முக்கியமான ஒரு அலுவல். தொடர்ந்து இந்த விரிவுரைகளை சிவப்புல ஆனந்தி ஏரட்டம் அவர்களும் சிவப்புலவர் லீலாவதி அருளையா அம்மையாரும் எடுக்க இருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் இந்த விரிவுரைகளை பங்கு பெற்று நிறைய பலன் பெற்றுக் கொள்ள வேண்டும். காலம் பொன்னானது. இப்படியான வாய்ப்புகள் கிடைப்பது என்பது அருமையிலும் அருமை என்றால் எல்லாருக்கும் நேரப்பழுக்கள் முக்கியம். எங்களுக்கு நிறைய வேலை. லண்டன்ல இருக்கிறாக சொல்லுவார்கள், காலுக்கு சில்லு கட்டி கொண்டுதான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று. இந்த காலால நடக்கிற வேகம் காணாதண்டு இந்த இது சின்ன சில்லு டேபிள்களுக்கு பூட்டுற மாதிரி சில்லு பூட்டி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி எந்திரமான வாழ்க்கையிலே நாங்கள் காலம் பொன்னானது. ஆகவே அன்புக்கினிய உள்ளங்கள் எல்லோரும் தொடர்ந்து வருகிற விரிவுரைகளை நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும். நாங்கள் இந்த பரீட்சை சம்பந்தமான முடிவுகளை அடுத்த மீட்டிங்கில் நிர்வாக கூட்டங்களில் எடுக்க இருக்கின்றோம். அதே போல சிவதீட்சை வைப்பதற்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்குபடுத்துகிறது யோசிச்சு கொண்டிருந்தோம். இடம் ஒரு பிரச்சனையா இருக்கிறது. வேதாந்த மடத்திலே அங்க வேறு ஒரு நிகழ்வு இருப்பதால் ஆகவே நாங்கள் ஏதோ ஒரு ஒழுங்கு செய்து தேர்தல் வைக்கிற ஒழுங்குபடுத்துகிறோம். தீட்சை பெறாதவர்களுக்கு வைப்பதற்காக மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த தீட்சை பெறாதவர்கள் தீட்சை பெற்றாட்டி நாங்கள் அனுமதி அட்டை வழங்க மாட்டோம். அதே போல உங்களுக்கு வழங்க வேண்டிய ஆவணங்கள் எல்லாம் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், விண்ணப்ப படிவத்திலே கீழே இருக்கிறது உங்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதான்ற ஒரு பகுதி இருக்கு. அதுல தேர்வு செயலாளரும் தலைவரும் நானும் சைன் பண்ணி அங்கீகரிச்ச அப்புறம் தான் உங்களுக்கு அட்மிஷன் கார்டு வரும். ஆகவே தயவு செய்து நீங்கள் சின்ன தவறுகளை விட்டுட்டு பின்பு மனவேதனைப்படாமல் உங்களோட விண்ணப்ப படிவங்களிலே பூர்த்தி செய்ய வேண்டிய எல்லாத்தையும் உடனடியாக பூர்த்தி செய்து கொள்ளுமாறு ஆனந்தி ஏரட்டம் அவர்களோடு தொடர்பு கொண்டு பூர்த்தி செய்து கொள்ளுமாறு இந்த வேளையிலே திரும்பவும் ஞாபகப்படுத்தி கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து விரிவுரைகளை சைவப்புலவர் ஆனந்தி ஏரட்டம் அவர்கள் வழங்குவார்கள். அவர்களுடைய பணி மகத்துவமானது. இந்த வகுப்புகள் இன்றைக்கு 73வது வகுப்பு தொடர்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சிறிய கவலை. சென்ற வருடம் நாங்கள் பரீட்சைக்கு இடையில 100க்கும் மேற்பட்ட வகுப்பு செய்த நாங்கள் ரெக்கார்ட் இருக்குது ஆனந்தி மிஸ்கிட்ட. இந்த முறை கொஞ்சம் குறைவா இருக்கிறது போல எனக்கு தெரிகிறது. ஆயினும் நாங்கள் இயன்ற அளவுக்கும் வகுப்புகளை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். சில வேளைகளில் சில பேர்கள் வேலைப்பழுக்களால வராம விட்டதால போன முறை நாங்கள் 3 வகுப்பு போட்டாங்களே ஞாபகம் இருக்கிறோம். 7, 8, 8, 9, 9, 10 கூட போட்டிருக்கிறோம். 3 வகுப்பு கூட போட்டிருக்கிறோம். இந்த முறை சில இதழால வகுப்பு குறைவாத்தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த வகுப்புகளையும் இவ்வளவு தூரமாக நடத்துவதற்கு ஆனந்தி ஏரட்டம் அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் பெருமதியானதும் மகோன்னதம் மிக்கதும். அவரை இந்த வேளையிலே வாழ்த்திக் கொண்டு தொடர்ந்து விரிவுரைகளை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. இவ்வளவு நேரம் தன்னுடைய நேர வேலைப்பளவுக்கு மத்தியிலும் நேரமின்மை இருந்தும் இந்த நல்ல நேரத்திலேயே இந்த வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த வகுப்புகளை இந்த நேரத்திலே தொடங்கி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து தொடக்கி வைத்த மரியாதைக்குரிய சைவப்புலவர் சங்கத்தின் தலைவர் சி.க. கமலாதன் ஐயா அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற உங்களின் சார்பிலும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த வகுப்பு நாங்கள்